குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரிவிஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏரியா, வால்யூம், ஃபிட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன் மூணுக்குமான ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y equal to x square and x axis between x equal to 0 and x equal to 2. சரி, நமக்கு ஏரியானால என்ன கொடுப்பாங்க? ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க, அப்புறம் என்ன ஆக்சஸ்ன்னு கொடுத்துருவாங்க, அப்புறம் லிமிட்டு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ ஃபார்முலா இன்டெக்ரல் a to b y dx ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. இன்டெக்ரல் 0 to 2 x square dx x square இன்டெக்ரேட் பண்ணி x power 3 by 3 லிமிட் 0 to 2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இந்த பை 3 எவனா எடுத்துடலாம் வெளியில். அப்பர் லிமிட் அப்போ 2 cube மைனஸ் 0, அப்புறம் 8 by 3. 2 cube 8 வந்துடும், வெளியில் ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. 8 by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் கொஸ்டின் தான், லிமிட் மட்டும் உனக்கு என்ன இருக்குது? 0 to 1 இருக்குது. இன்டெக்ரல் a to b y dx போடுங்க. y equal to x power 3 கொடுத்துருக்காங்க. x axis x equal to 0 and x equal to 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் 0 to 1 x power 3 dx. இப்போ x power 3 இன்டெக்ரேட் பண்ணி x power 4 by 4 0 to 1. பண்ணாலும் 0 தான். அடுத்து ஒரு ஏரியா தான் y equal to x cube. இப்போ பார்த்தது தான் y equal to x cube between x equal to 0 and x equal to 1. x ஆக்சிஸ்னு சொல்லலை, ஆனால் x equal to 0 x equal to 1 லிமிட் ஃபுல்லாக எக்ஸ்லேயே கொடுத்ததுனால அபவுட் x ஆக்சிஸ் தான். அடுத்து find the area bounded by the curve y equal to 2x square x axis x equal to 0 x equal to 2. இப்போ இன்டெக்ரல் a to b y dxல சப்ஸ்டியூட் பண்ணு. 0 to 2 yக்கு பதிலாக 2x ஸ்கொயர், 2 காமனாக வெளியில் எடுத்துரு. x ஸ்கொயர் இன்டெக்ரேட் பண்ண x power 3 by 3. சரி, அப்போ அவரில் 2 இருக்குது, நமக்கு அப்பர் லிமிட் 2 இருக்குது. 2 அப்ளை பண்ணு. 2 cube மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0 0 cube. இந்த 2 by 3ங்கிறது நம்பரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். Find the area bounded by the curve y equal to 4x minus x square and x axis. இதில் பாரு, நமக்கு லிமிட் கொடுக்கல. எக்ஸில் அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒய் ஆக்சிஸ்னு 0ன்னு எடுக்கணும். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்னது? ஜீரோ. இப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுலேருந்து எக்ஸை காமனாக எடு. இதுலேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுக்கலாம், இதில் 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸை காமனாக எடுத்துரு. அப்போ 4 மைனஸ் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டுக்குள்ள டேர்ம் இதுவும் 0 போடலாம், அடுத்து இதையும் 0ன்னு போடலாம். அப்போ x equal to 0, 4 மைனஸ் எக்ஸ் equal to 0, 4 மைனஸ் எக்ஸ் equal to 0. இப்போ மைனஸ் எக்ஸ் அங்கே போகும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். அப்போ x equal to 4. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b y dx. இன்டெக்ரல் 0 to 4 yக்கு பதிலாக என்னது? 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. 4 இன்ட்டு எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் பவர் 2வை இன்டெக்ரேட் பண்ணி எக்ஸ் பவர் 3 by 3. அப்பர் லிமிட் 4 அப்ளை பண்ணுங்கள். லோயர் லிமிட் 0 தான், அப்ளை பண்ணாலும் 0 வந்துடும். அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 by 2ல் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 4க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதனால் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 4 அப்ளை பண்ணால் 4 ஸ்கொயர்னால் 16 மைனஸ் பை 3யை வச்சுட்டாங்க. இங்கே 4 க்யூப்னா 64.
சிம்பிளிஃபை பண்ணு. 32 மைனஸ் 64, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே டினாமினேட்டர்லேயும் நமக்கு என்ன வரணும்? 3 வரணும். அப்போ கீழேயும் 3 மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பை 3 வந்துடும். அப்போ டிவைடட் பை 3 போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 96 மைனஸ் 64, 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து ஃபிட்டிங் a ஸ்ட்ரெயிட் லைனில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரி, integral a to b y square dx. சரியா, வால்யூமுக்கான ஃபார்முலா. அது போக ஏரியா ஆஃப் சர்க்கிள், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் கோன், இவ்வளவும் இதில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். உனக்கு அது ஏற்கனவே போன கிளாஸில் உனக்கு கொடுத்ததுனால நான் இதில் கொடுக்கல. அடுத்து ரைட் டவுன் the normal equations to fit a straight line y equal to ax plus b. ஃபிட்டிங் a straight லைனில் அந்த நார்மல் ஈக்குவேஷன் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, நமக்கு எது சொல்யூஷன் தெரியும்? y equal to ax plus b தான் சொல்யூஷன்னு தெரியும். இப்போ இந்த சைடு இது எடுத்துப்பார், a கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு சமேஷன் எடுத்தோம்னா சிக்மா xi, இங்கே xi இல்லை, அதனால் nb ஈக்குவல் டு ஒய்க்கு இந்த சமேஷன் எடுத்தோம்னா சிக்மா yi. அடுத்து என்ன பண்ணு, இந்த டேர்மில் ஃபுல்லாக எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ என்ன வரும்? a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bx ஈக்குவல் டு xy. இப்போ சமேஷன் எடுத்துப்பார், a எக்ஸ் ஸ்கொயருக்கு சமேஷன் எடுத்தோம்னா சிக்மா xi ஸ்கொயர் ப்ளஸ் b கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு சமேஷன் எடுத்தோம்னா சிக்மா xi ஈக்குவல் டு சம்மேஷன் xi yi. இந்த ரெண்டு லைன் தான் நார்மல் ஈக்குவேஷன். ஃபிட்டிங் a ஸ்ட்ரெயிட் லைனில் இது ரெண்டு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணி என்ன செய்ய முடியும்? அதை சால்வ் பண்ண முடியும். அடுத்து ஃபிட்டிங் a ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. உனக்கு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்ட்ஸ், ஒய்யில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் என்னென்னா y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. முதல்ல நமக்கு ஒரு டேப்லர் காலம் கண்டுபிடிக்கணும். சரியா, நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு சிக்மா xi, சிக்மா yi, சிக்மா xi ஸ்கொயர், சிக்மா xi yi, அப்புறம் n. இவ்வளவு நமக்கு தேவை. என்னங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ். எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. அப்போ n ஈக்குவல் டு 5. n ஈக்குவல் டு 5. மிச்சம் எல்லா வேல்யூவும் கண்டுபிடி. எக்ஸை ஃபுல்லாக ஒரு காலத்தில் போடு, ஒய்யை ஃபுல்லாக ஒரு காலத்தில் போடு, அப்புறம் எக்ஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி போடு, அப்புறம் எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி போடணும். சரியா, கவனமாக போடு. இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வருது? 0 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்பார். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 1 into 14 14, 2 into 19 38, 3 into 26 78, 4 into 31 124. எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே n ஈக்குவல் xi y 254. இது எல்லாமே நம்மளுடைய நார்மல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. நார்மல் ஈக்குவேஷன் என்னது? a சிக்மா xi, அப்போ சிக்மா xi 10, அப்போ 10 into a ப்ளஸ் nb, n ஈக்குவல் டு 5, அப்போ 5 into b ஈக்குவல் டு சிக்மா yi என்னது 100 ஈக்குவல் டு 100. அடுத்து செகண்ட் ஃபார்முலா என்ன வரும்? a சிக்மா xi ஸ்கொயர், அப்போ 30 into a ப்ளஸ் b சிக்மா xi, அப்போ b into 10, அப்போ 10b ஈக்குவல் டு சிக்மா xi yi 254. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை b கேன்சல் ஆகிற மாதிரி பார். எப்போவுமே முதல்ல பியை கேன்சல் பண்ணுற மாதிரி பார், ஏன்னா அது சின்ன வேல்யூவாக இருக்கும். இங்கே 5b, இங்கே என்ன இருக்குது? 10b. இங்கே 5b, இது 10b. அப்போ இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இங்கேயும் நமக்கு என்ன வந்துடும்? 10b வந்துடும். 20a ப்ளஸ் 10b ஈக்குவல் டு 200ன்னு வரும். அப்படி கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இதை 2ஆல் டிவைடு பண்ணிட்டாங்க.
சரியா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியும் செய்யலாம். இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15, அடுத்து இது 5, இதை டிவைட் பண்ணால் 127. இப்போ இங்கேயும் பாரு 5b, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு 5bன்னு ஆயிடுச்சு. அப்போ அது கேன்சல் ஆயிரும் நமக்கு. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா அப்போ 10 மைனஸ் 5 என்ன வரும் 5a மைனஸ் 5a ஈக்குவல் டு 100 மைனஸ் 127 என்ன வரும் மைனஸ் 27, மைனஸ் மைனஸ் போயிரும். அப்போ 5a ஈக்குவல் டு 27. அப்போ a ஈக்குவல் டு இங்கே இருக்கிற இன்ட்டு 5 அங்கே போகும்போது பை 5ன்னு போயிரும். சப்ஸ்டியூட் பண்ணு. பை 5னா என்ன வந்துடும் 27 பை 5னா 5.4. இதோட 5.4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 54 வந்துடும். 54 அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணுங்க. 100 மைனஸ் 54 46. சரியா b ஈக்குவல் டு 46 பை 5. அப்போ நான் ஒரு 9.2. ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சாச்சு. அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் y ஈக்குவல் டு ax ப்ளஸ் பியில் சப்ஸ்டியூட் பண்ணு. ax ப்ளஸ் பியில் a b ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நமக்கான ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தியா இது வந்து வால்யூம் ஆஃப் அ கோன். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் அ கோன், அடுத்து என்னது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள். உனக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே அது டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதனால் நான் இதில் ஆட் பண்ணல. சரியா உனக்கு ஏரியா வால்யூம்ங்கும்போது அந்த 3 சம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. யூஸிங் த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஃபிட் த ஸ்ட்ரெயிட் லைன். சரி அவன் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபிட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயும் நம்பர் ஆஃப் இதை என்ன பண்ண 1 2 3 4 5. அப்போ n ஈக்குவல் டு 5. உடனே டேப்லெட் காலம் கண்டுபிடிச்சிடலாம் நீ. சரியா எக்ஸை ஃபுல்லாக ஒரு காலம், ஒய் ஃபுல்லாக ஒரு காலம், அடுத்து எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணு, அடுத்து எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணு. சரி சின்ன சின்ன நம்பராக தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ அதோட இதை எழுதிக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதியிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் என்ன எழுதிக்கலாம், நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னே எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஃபார்முலா படிச்சிருக்க. எம்எக்ஸ் ப்ளஸ் சினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏ இருக்க வேண்டிய இடத்துல எம்மு, பிக்கு பதிலாக என்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சேம் தான். சரியா ஃபார்முலாவில் இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. சரியா அப்போ இதை ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன வந்துடும் 20 ப்ளஸ் 10c ஈக்குவல் டு 30. கீழே 30m ப்ளஸ் 10c ஈக்குவல் டு 43. இப்போ 10c கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 10m. சரியா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 20 மைனஸ் 13 வரும் மைனஸ் 10m மைனஸ் 13. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். m ஈக்குவல் டு இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஜிட் முன்னால் வந்துடும் 1.3. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எம்முக்கு வேல்யூவை போட்டு சி வேல்யூ கிடச்சிரும். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 2 3 4 5. இதுவும் n ஈக்குவல் டு என்னது தான் 5 தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னே எடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. டேப்லெட் காலம் ரெடி பண்ணிக்கோ. எக்ஸோட வேல்யூஸ், ஒய்யோட வேல்யூஸ், அடுத்து எக்ஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணு, அடுத்து எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணு. சரியா இந்த 4 காலம்ஸ் மட்டும் கண்டுபிடி. அந்த எல்லாத்துலேயும் வர ஆன்சரை ஆட் பண்ணு. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு. இப்போ சம்மேஷன் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. கிடைச்சதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ. என்னென்ன சிக்மா எக்ஸ்ஐ, சிக்மா ஒய்ஐ, சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர், சிக்மா எக்ஸ்ஐ ஒய்ஐ, இது எல்லாமே என்னென்னு பாரு. அப்புறம் நார்மல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு 2 ஈக்குவேஷன். ஆனால் இந்த ஈக்குவேஷனை பாரு, இங்கே 5 இருக்குது, இங்கே 28 இருக்குது. 28 வச்சு மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணேன், 5 வச்சு கீழே உள்ள ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணேன்.
ஈக்குவேஷன் 3 இன்ட்டு 28, ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 5. சரி, அதை மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா என்ன வரும், நமக்கு 140 140 வந்துடும். அது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணு, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணு. அப்போ 226 A = 480. அப்போ A = 480 by 226, 2.12. அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. 28A + 5B = 60 சப்ஸ்டியூட் பண்ணி B ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டு ஆன்சரையும் y = 2.12x + 0.13. அடுத்த கொஸ்டினில் பாரு, நமக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. n = மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் ஒயில் உள்ளது ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய வேல்யூஸாக இருக்குது. சரியா, பெரிய வேல்யூஸாக இருக்குது. இதில் உள்ள மெத்தட் என்னென்னா, சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஒயின் ஆதி, ஒயில் உள்ள ஆதி 44, அதை எடுத்துட்டு இந்த ஒயில் உள்ள ஒவ்வொரு இதுலேயும் அந்த 44 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. மைனஸ் பண்ணி சின்ன வேல்யூவாக மாதிரி செய்கிறாங்க. உனக்கு அது தேவையில்லை, நீ எப்போவும் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோ. ஒரு மாடலுக்காக உனக்கு அந்த சம் கொடுத்துருக்கேன். சரியா, ஒயில் 44னால் அதுக்கு நேராக எக்ஸில் இருக்கிறது என்னதுன்னா 16. அதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. y - 44/2 - 16/8ன்னு அவங்க வந்து என்னது ஒரு வேல்யூ வச்சு என்ன பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள ஸ்பேஸை பார்த்துக்கோ. இதில் ஃபுல்லாக 8 டிஃப்ரென்ஸ், 0 to 8. அதில் ஒரு 8 ஆட் பண்ணால் 16, அதில் ஒரு 8 ஆட் பண்ணால் 24. xi - 16, எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூலும் 16 மைனஸ் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணணும். ஒயில் உள்ள எல்லா வேல்யூலையும் -44/2. அது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. சின்ன நம்பராக மாற்றணுன்னு இல்லை, கேல்குலேட்டரில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் ஸ்மால் நம்பராக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. சரியா, கேல்குலேட்டரில் நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். இதில் உள்ள மெத்தட் வேண்டாம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, -16/8 அதை கண்டுபிடிச்சி அதை தான் எக்ஸ்ன்னு வச்சு செஞ்சுருக்காங்க. அதனால் இது வேண்டாம். நான் உனக்கு ஒரு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டு வச்சுருக்கேன். ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோ. எந்த மெத்தடில் செஞ்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நீ நம்ம செஞ்ச அதே மாடல்லே பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு ஏரியாவில் உள்ள சம்ஸும் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ள நார்மல் ஈக்குவேஷன் அதில் உள்ள சம்ஸும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியாச்சு. சரியா, சம்லாம் கொஞ்சம் எழுதி பாரு. நார்மல் ஈக்குவேஷன் உனக்கு எப்படி கேட்கலான்னா ax + bன்னு வச்சும் கேட்கலாம், mx + cன்னு வச்சும் கேட்கலாம். எப்படி வச்சு கேட்டாலும் அதுக்கு நீ எழுத தெரியணும். பார்த்துக்கோ. எக்ஸ்னா சிக்மா எக்ஸ்ன்னு போடு, எக்ஸ் இல்லாத டைமில் என்னன்னு போட்டுக்கோ. அப்புறம் எக்ஸால் த்ரூஅவுட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிக்மா போடு. அப்புறம் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் சம் பார்த்துக்கோ. அப்புறம் வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதுவும் ஃபுல்லாக தரவு வச்சுக்கோ. இதுலேருந்து வர சம் நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஏரியா ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா, அதுவும் நல்ல தரவாக வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.